ஒரு மாணவன் அவனுடைய எல்லா தேர்வுகள்லையும் எவ்வளோ மார்க் வாங்குறானோ அதை விட 5 மார்க் தான் அவனால் ஆனுவல் எக்ஸாமில் வாங்க முடியும். 48 மார்க் வாங்கிட்டு இருந்த ஒருத்தனால 99 மார்க் வாங்கவே முடியாது. அது நடக்கும், அந்த ஹை ஜம்புக்கு நடக்க. 48 மார்க் வாங்கினானா, நல்லா படித்தானா, ஆனுவல் எக்ஸாமா பயம் வந்துச்சா, விழுந்து விழுந்து படித்தானா 53 மார்க் வாங்கலாம். அப்போ எவ்வளவு முன்னேற முடியும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் தான். அப்போ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்காத ஒரு பையன் 10th +2 படிச்சிருவான்னு நினைக்கிறது ஒரு கற்பனை. அப்போ நம்ம கீழே இருந்தே அவனை விதைக்க வேண்டியிருக்கு. அப்போ அவனுக்கு மென்டாரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கூடவே இருந்துன்னு சொல்லி நான் இந்த தலை போட்டிருக்கேன் பார்த்துங்க, டீச்சர், மாஸ்டர், மென்டார் அண்ட் குரு. இதுக்கான அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டீச்சர் நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டிபிக்கல் டீச்சர்ஸ், நான் உங்களை சொல்ல டிபிக்கல் என்ன, நமக்கு என்ன பாடம் நடத்துகிறோம், கிளம்புனா படித்தா படிக்கலாம், படிக்காம இந்த இடத்துல நின்றுது, டீச்சிங்கோட நின்றுது. அதற்கு பிறகு ஒரு கோச் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த கோச் அவன் கூடவே பயணிக்கிறான். ஸ்போர்ட்ஸில் தான் கோச்சுங்கிற வார்த்தையை நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். அந்த கோச் அந்த ஸ்போர்ட்ஸ் அத்லட்டோடைய கையை பிடிச்சி விடுவார், காலை பிடிச்சி விடுவார், நீவி விடுவார், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி விடுவார், அவங்களுக்கு எல்லா விதமான என்கரேஜ் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அவனை முழுமையாக உருவாக்குறார். அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி கோச் பண்ணுறதுன்னு அவனை ஃபுல்லாக ஒரு கோச்சிங் இருக்கும். அவன் கூடவே பயணிப்பார். மென்டாருங்கிறது வேற இருக்கிற வெளியே இருக்கக்கூடிய மென்டார் கைடிங் ஃபோர்ஸ், ஒரு கைடு மாதிரி. குருங்கிறவர் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர், ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கக்கூடியவர், அவருடைய அனுபவமே கொடுக்கும். நம்ம அவருடைய அனுபவமே எல்லாருக்கும் ஒரு பாடமாக நிற்கும். இப்படி வேறு வேறு லேயரில் இருக்கும்போது நாம் இந்த கடைசி லேயர் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். எவ்ரி டீச்சர் ஹேஸ் டு பி எ டீச்சர், ஹேஸ் டு பி எ கோச், ஷுட் பி எ மாஸ்டர் அண்ட் ஷுட் மென்டார் தெம் அண்ட் ஷுட் பி எ குரு டு தெம். நம்ம சொல்லும் போது என்ன சொல்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம்னு எல்லாரையும் குருங்கிற கணக்கில் வச்சிடும். பட் எ டீச்சர் இஸ் நாட் எ குரு. இத்தனை வேர்டு எதுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? இந்த குரு, மாஸ்டர், டீச்சர், மென்டார், கோச்சுங்கிற ஏன் வந்திருக்குன்னா இது அத்தனையுமே வேறு வேறு லேயருங்கிறனால தான் இத்தனை வார்த்தை வந்திருக்கு. அப்போ நாம் டீச்சராக இருக்கிறோம், குருவாகவும் மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த பையனை முழுமையாக உள்வாங்கி நாம் அவனை வளர்க்கணும்னு படிக்கணும். இந்த பையன் நம்மகிட்ட வந்துட்டான், இங்கே வெளியே போகிறது நாம் ஒரு அஷ்யூர்டு ஜாபில் இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு உத்தரவாதமான வேலை இருக்குது. வேலையிலேருந்து சாமானியமாக தூக்கிட முடியாது அன்லஸ் அன்டில் ஒரு பெரிய ஹீனியஸ் கிரைம் பண்ணாலே தவிர பாஸ் ஆகுது. ரொம்ப போனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அங்கேயும் போனால் நம்ம டீச்சராக தான் இருக்க போகிறோம், அதுலேயும் நம்ம மாற்ற போகிறல, நம்முடைய சப்ஜெக்டை மாற்ற போகிறல, நம்முடைய குவாலிஃபிகேஷனை மாற்ற போகிறல, எதுவுமே மாற்ற போகிறல. அப்போ நமக்கு ஜாப் அஷ்யூர்டு, அதில் குழப்பம்ல. அப்போ அதுக்கடுத்து என்ன செய்யுது, இந்த ஜாப் அஷ்யூர்டுங்க பிறகு நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்டை வெளியே கொண்டு வரோன்னு பார்க்கணும். நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிற ஒரு பையன் எப்படிப்பட்ட பையனாக வர்றான்னு பார்க்கணும். அவனுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்வியல் விஷயங்களை, ஏன் தலையை வாரணும், ஏன் ஷேவ் பண்ணணும், ஏன் நெத்தியில் ஒரு பொட்டு வைக்கிற விபூதி வைக்கணும், ஏன் வைக்கணும், உன்னுடைய மத வழக்கம் எது இருக்குது ஏன் வைக்கணும், ஏன் கோவிலுக்கு போகணும், இதெல்லாம் சொல்லாமல் உங்களால் படிப்பு சொல்ல முடியாது. நான் கோவில் ஏன் கொண்டு வரேன், நெத்தியில் பொட்டு ஏன் கொண்டு வரேங்கிற நீங்கள் யோசிக்கணும். டிசிப்ளின் இல்லாமல் படிப்பு வராது. அக்ரீட்? டிசிப்ளின் இல்லாமல் படிப்பு வரணும். எதுக்கு யூனிஃபார்ம் போடுறீங்க, எதுக்கு சீக்கிரம் வாண்டுறீங்க, எதுக்கு 9 மணிக்கு வரணும், 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவோம், 9:30 வந்தால் என்ன நாசமாக போயிருமா? 9:00 வந்தாலும் படிச்சுக்கலாம்ல, ஒன்றும் கெட்டு போகல. 1 நாள் இல்லை 10 நாள் லீவ் போட்டாலும் ஒன்றும் வீணாக போயிடாதுல்ல. ஆனால் ஏன் ப்ராம்ப்ட் அட்டன் பண்ணு, ஏன் ஆப்சண்ட் ஆகக்கூடாது, ஏன் லேட் ஆகக்கூடாது, ஏன் யூனிஃபார்ம் பண்ணணும், ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கணும், இதெல்லாம் ஏன் நம்ம மேண்டேட் ஆக்குறோம்? பிகாஸ் டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த டிசிப்ளினை நண்பர்களே நீங்கள் மிரட்டி உருட்டி கொண்டு வரவே முடியாது. நீங்கள் அடித்து டிசிப்ளின், அடித்து பயத்தை தான் கொண்டு வர முடியும், டிசிப்ளினை கொண்டு வர முடியாது. நல்லா புரிஞ்சுங்க அந்த வித்தியாசம். புரிஞ்சுங்க. அடித்தால் பயம் உருவாகலாம், ஒழுக்கம் உருவாகாது. பயம் உருவானால் ஏமாற்றுவதற்கு எப்படின்னு தெரியும், ஒழுக்கம் உருவாகாது. நல்லா புரிஞ்சுங்க. அடிச்சா பயம் உருவாகும், ஒழுக்கம் உருவாகாது. பயம் உருவானால் ஏமாற்றும் வித்தை கருவாகும், அப்பயும் ஒழுக்கம் உருவாது. அப்ப என்ன நினைப்பான், டீச்சர் இருக்கும்போது நல்ல பிள்ளையா மாதிரி இருக்கு, எழுதுற மாதிரி இருப்பான், படம் பூரா ஹாட்டின்னு போட்டுட்டு இருப்பான், டைவர்ஷன் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். நீங்க இந்த பசங்களுடைய பரீட்சை அட்டை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அட்டையை பாருங்களேன் என்னென்ன இருக்குன்னு அதிர்ந்துருவீங்க. ஒன்றில் கூட சாமி படம் இருக்காது, தனுஷ் படம் வச்சுருப்பான், சிம்பு படம் வச்சுருப்பான், இல்லை ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை படம் வச்சுருப்பான், இல்லாட்டி அவன் பேரை பெருசாக இருப்பான், இல்லாட்டி ஒரு ஆட்டின் போட்டு ஒரு அம்பு விட்டுருப்பான். பரீட்சையில் படிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் வச்சுருப்பான். அவனுக்கு என்ன, அது ஒரு பேட், அது ஒரு அட்டை, அது ஒரு கிறுக்கிற இடம். அது பரீட்சைக்கு எழுதுறது. நம்ம நாங்கள்லாம் அந்த பரீட்சை பேடையே பரீட்சை பேப்பராக நினச்சி
நமக்கு படித்து காப்பாற்ற முடியாது, அந்த சாமி தான் காப்பாற்றணும்னு அந்த பேடை கொண்டு சாமி கிட்ட வச்சு அவர்கிட்ட பரிச்சை நம்பர் சொல்லி அவர் மறந்துடுவாரோன்னு அவர் சோத்திலே நம்முடைய பரிச்சை நம்பர் எழுதி வச்சு அவர் மறந்துடக்கூடாதுல்ல. அதனால் நம்பர் இப்படி வச்சு எப்படியாவது நம்ம நம்பர் வச்சு சாமி எப்படியா பார்த்து நம்பரை இவங்களுக்கு அந்த கவலையில் முன்னாடி மாணவர்கள்ட்ட ஒரு அச்சம் இருந்தது. இப்போ அந்த அச்சம் சுத்தமாக கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவுடைய உலகத்தில் அவரெல்லாம் முதல்ல அச்சமற்ற தன்மைக்கு போயிட்டான். அவன் எப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடை வந்த பிறகு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறலாம் கிடையாது, அது பொய். ராமர் இருந்த காலத்திலே சோமபானம் சுராபானம்லாம் இருந்திருக்கு, எல்லா காலத்தையும் குடிச்சிருக்கான். அப்போ இன்னைக்கும் குடிச்சான், அன்னைக்கும் குடிச்சான். அப்போ என்ன வித்தியாசம்னு யோசிக்கிறோம். அந்த காலத்தில் குடிச்சவன் பதுங்குனா தயங்குனா வெளியே வர பயந்தான். இன்னைக்கு குடிச்சவன் வெளியே தைரியமாக வந்து நிற்கிறான், தைரியமாக வெளியே தான் குடிக்கிறானே. ஓரமாக முன்னாடி குடிச்சுக்கிட்டு டே இங்கே வாடான சார் 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 அப்படிமா சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ கல்யாண வீட்லேயே போனால் தயங்குவான் குடிச்சிட்டு வந்துருக்கோம். இப்போ மாப்பிள்ளை ஃபாரின் சரக்கு தெரியுமில்ல அப்படிமா வித் ஆல் ப்ரைடு. அப்போ இந்த டாஸ்மாக் மாதிரியான கடைகள் வந்த பிறகு குடிப்பதற்கான கூச்சம் போய்விட்டது. அண்ட் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் இருக்குதா? நீங்கள் பார்க்கலையா யூனிஃபார்ம் போட்ட பசங்க, யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்க, அப்போ எல்லாமே சாத்தியமாயிருச்சு. அப்போ என்ன செய்யறது? அப்போ நீங்கள் அவர்களுக்கு நல்ல படிப்பை சொல்லித்தர வேண்டும் என்றால் முதலில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தர மிரட்டி சொல்லித்தரவே முடியாது. எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க 2ஆம் கிளாஸில், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹர். அந்த டீச்சர் ஒரு நாள் அடிச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. நான் அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த ஸ்கூலு, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் அங்கே படித்தேன். அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் டீச்சர். அவங்க ஒரு நாள் அடிச்சதில்லை. அவங்க பேரை மட்டும் சொல்லுவாங்க, முருகேசா அப்படிப்பாங்க. டீச்சர் முருகேசா அப்படிப்பாங்க. அப்படியே அந்த முருகேசா அந்த டீச்சர் சொல்ல 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 பாத்ரூம் போயிடுவாங்க பசங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. அந்த மிரட்டல் தான் அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் அடிச்சு தான் கொண்டு வருங்கிறது ரொம்ப அன்பாகவே கொண்டு வந்துடலாம். இன்னொரு டீச்சர் எனக்கு இருந்தாங்க, அவங்க ரோஜா பாக்கு போடுவாங்க. அந்த ரோஜா பாக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பழைய காலத்து ரோஜா பாக்கு. அந்த ரோஜா பாக்கு அவங்க தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ ஏற்ற போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க, போட்டி போட்டு வெளியே போகிறக்கான ஒரு சந்தர்ப்பம் வாங்கிட்டு வந்து அம்மா ரோஜா பாக்கை போட்டுட்டு இந்த பாக்கு பேப்பர் கையில் வச்சுடுவாங்க. அப்படியே ராகமாக கேட்பாங்க, இது யாருக்கு வேணும் அப்படிம்பாங்க. பசங்க பூரா எனக்கு அப்படி அந்த டியூனில் அப்படியே மாறாமல் சொல்லுவோம். அப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்க பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி. அதில் என்ன ஆகி போகுதுன்னு அந்த ரோஜா பாக்கு கொடுத்ததெல்லாம் தாண்டி எனக்கு பாருங்க கிட்டத்தட்ட 45 வருஷம் கழிச்சு எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த கனெக்ட். அவங்க கூட காலையில் என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா சாப்பிட்டியா சாப்பிடலையாடா அப்படி இந்த பர்சனல் கனெக்ட் அவங்கள்ட்ட வரும்போது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் நல்ல நிலையில் இருக்காங்க. நான் +1 படிக்கும்போது ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன், வெண்ணிலா அப்படிங்கிற பேரில். எனக்கு பத்திரிகை துறையில் பெரிய ஆர்வம் சின்ன வயசுலேருந்து. எனக்கு 7ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு பத்திரிகை துறையில் எனக்கு ஆர்வம். அப்போ என்னுடைய +1 படிக்கும்போது நான் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன் வெண்ணிலாங்கிற பேரில். அந்த வெண்ணிலாங்கிற பேரில் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினோடனே என்னுடைய ஆசிரியர்கிட்ட பெரியசாமி அப்படின்னு பேர், அவர் ஒரு கிறிஸ்டியன் கன்வெர்ட்டட். அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி நான் ஒரு தனியாக கையெழுத்து பத்திரிகை நடத்த போகிறேன்னா அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணார். நீ உடனே பண்ணு, நான் உனக்கு கூட சப்போர்ட் பண்ணுறேன்னார். யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவன் கையெழுத்து பத்திரிகை நடக்குன்னு சொன்னபோது என்னுடைய ஆசிரியர், அப்போ 11ஆம் கிளாஸ் ஆசிரியர், அவர் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி 8 வாரம் கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். இந்தியாவிலேயே கையெழுத்து பத்திரிகையை வார பத்திரிகை நடத்தின ஒரே ஆள் நான் தான். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருமே நடத்தின கிடையாது. ஏன்னா கையெழுத்து பத்திரிகை எழுதணும். அது எழுதுனா நீங்கள் உடனே எழுத முடியாது. நான் 2 காப்பி போட்டேன். எங்களுடைய கவர்மெண்ட் லைப்ரரியில் ஒரு காப்பி, எங்களுடைய பெனிங்டன் லைப்ரரி பிரைவேட் லைப்ரரி 2 லைப்ரரியில் காப்பி போட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டை ஒருத்தனை கூட ரொம்ப எழுத்து அச்சு குண்டா இருக்கும், தனபாலன்னு பேர், எழுத்து அச்சு குண்டா இருக்கும். அவனுக்கு கோல்டு ஸ்பாட்லாம் வாங்கி கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு கரெக்ட் பண்ணி அது பூரா எழுத வச்சு நான் 2 பத்திரிகை போட்டேன், 36 பக்கம். அதில் என்னுடைய ஆசிரியர் பெரியசாமி அவர் கட்டுரை எழுதினார். எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் எனக்கு பாருங்க. அவர் என்ன நினைச்சார், இந்த பையன் உருப்படி இல்லாமல் ஏதோ சினிமா பார்த்து கூட்டுன்னு பண்ணாமல் நான் பத்திரிகை நடத்துறேன்னு கிளம்பி இருக்கிறான்ல, ஸோ ஹி இஸ் டூயிங் ஏ உருப்படியான ஜாப். அப்போ அந்த உருப்படியான ஜாப்புக்கு நான் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு. அவர் ஒரு அறிவியல் ஆசிரியர். யூ ஓன்ட் பிலீவ், ரொம்ப ஆச்சரியமான கதை. எனக்கு இன்னமும் நினைவில் கூடிய அவர் 8 கட்டுரை எழுதினார் 8 வாரத்தில். அந்த 2 கட்டுரைகள் மறக்க முடியாது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்னங்கிறது எழுதியிருக்கிறார். சயின்ஸ் டீச்சருங்கனால பயாலஜி பாட்னி சுவாலஜி எடுத்தார். செவ்வாய் தோஷங்கிறது நத்திங் பட் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னார். அந்த பிளட் குரூப் நெகட்டிவாக இருந்தால் செவ்வாய் தோஷம். நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம்ல, செவ்வாய் தோஷத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கும் பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம்லாம் கல்யாணம் பண்ண முடியுமாங்க. சிம்பிள் ப்ராசஸ். நெகட்டிவ் பிளட் குரூப் அது. அப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃப் 2 பேருமே நெகட்டிவாக இருந்தாங்கன்னா டெலிவரியில் பிரச்சனை வராது. ஒய்ஃப் நெகட்டிவ் பிளட் குரூப்பாகவும் ஹஸ்பண்ட் பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கும்போது டெலிவரியில் நீங்கள் பிளட்டை ரிசர்வ் பண்ணிக்கணும். என்னுடைய ஒய்ஃப் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, நான் பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. என்னுடைய 2 குழந்தைகள் பிளட்டுக்கும் 2 குழந்தைகள் டெலிவரிக்கும் அங்கே இதிலே சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளவு யூனிட் நீங்கள் பிளட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருங்க. அந்த பிளட் பேங்க்கில் சொல்லி அது ரத்தப்போக்கு வந்துச்சுன்னா பெரிய சேலஞ்ச். ஏன்னா நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படிங்கிறனால ரொம்ப ரேரு. நீங்கள் முன்னாடி இதுதான்டா செவ்வாய் தோஷம் அப்படின்னு என்னுடைய +1 ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு. நான் படித்த +1 பாடம் மறந்து போச்சு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயம் ரொம்ப ஞாபகம். இன்னும் ஜோக் மட்டும் சொல்லி நடையில, நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம்.
தமிழ் மீடியத்தில் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு இந்த பாட்டனியில் பயாலஜியில் ஒன்று வரும். அது வந்து ஒரு தாவரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஜெனட்டிக்கல் சேஞ்ச். அதுக்கு வந்து தமிழில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, திடீர் மாற்றம் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. மியூட்டேஷன் என்ன, திடீர் மாற்றம்னு. ஸோ சயின்ஸ் குரூப் பசங்கெல்லாம் வாட் இஸ் மியூட்டேஷன் பியூட்டிஃபுல்லாக எழுதிட்டாங்க. ரங்கராஜ் பாண்டே வந்து மியூட்டேஷன் என்ன தமிழில் சொல்லுவாங்க, திடீர் மாற்றம் என்றால் என்ன அப்படின்னு. தாவரத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் அழைக்க அப்படின்னு போட்டு விட்டேன். இவ்வளோதான் தாவரத்தில். அதனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலாக பார்த்தா அது கரெக்டு. ஆனால் அதில் வந்து எலாபரேஷன் இல்லை. நீ வந்து படிச்சிருக்கியா புரிஞ்சிருக்கியாங்கிற திடீர் மாற்றம்ங்கிற பேரை வச்சு நீ டெக்னிக்கலாக எழுதி போயிட்ட. அது வந்து இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதுன்னு தினமலரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த ஜோக்கு சொல்லுவார். 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி எழுது அப்படின்னா உடனே வந்து மொத்தம் 4000 பாடல்களை கொண்டது 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது பிரபந்த வகையை சேர்ந்தது. 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் திவ்யமாக இருக்கும் அப்படின்னு போட்டுவிட்டேன். 3 வார்த்தையை வச்சுட்டு மொத்தமாக முடிச்சு போயிட்டேன். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு அவனுடைய டேலண்ட்டை காட்டுறதா இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் சொன்னார், மூளையுடைய சைஸுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. மூளையுடைய சைஸுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்திலேயே பெரிய மூளை யானைக்கு தான் இருக்கும். அப்போ யானை மனிதனோட புத்திசாலியா? அப்போ சைஸுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதில் மூளையில் இருக்கக்கூடிய மடிப்புகள் அதுதான் இந்த அறிவை தீர்மானிக்குது. அப்போ எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் மடிப்புகள், கையில் ரேகை எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குதோ அவ்வளோ சிக்கல் மாங்க. ஆனால் மூளையில் எவ்வளோ மடிப்பு இருக்குதோ அவ்வளோ வந்து நாலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிமாங்க. அப்போ மூளையில் அவ்வளோ மடிப்பு இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் நாலேஜ் சேர்ந்து ஒரு சொல்லிட்டு அடுத்து ஒரு போட்டார். உலகின் இயல்பான வழக்கப்படி, உலகத்துடைய தரவுகளின்படி ஆண்களை விட பெண்களுக்கு தான் மூளையில் மடிப்புகள் அதிகம் அப்படின்னா. பெண்கள் வந்து இயல்பில் புத்திசாலிகள் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக அவர் சொல்லி வச்சார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடம் நினைவில் இருக்கு. அப்போ எவ்வளோ ஆச்சரியமான ஒரு மாணவன்கிட்ட ஒரு ஆசிரியர் இப்படி கொண்டு வரும்போது அந்த ஆசிரியர் இன்னைக்கு இல்லை, பெரியசாமி ஆசிரியர் வந்து இன்னைக்கு இல்லை. ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த கதையில். அந்த பெரியசாமி ஆசிரியர் தான் என்னுடைய அண்ணனுக்கு எடுத்தவர். அது ஒரு பெரிய துயரம். நாங்கள் மொத்தம் 4 பிரதர்ஸ், ஒரு அக்கா. நாங்கள் 4 பிரதர்ஸில் 3 பிரதர் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். நான் தான் கடைக்குட்டி. அதனால எங்கள் அண்ணங்க பூரா நல்லா படிப்பாங்க. அதனாலேயே சொல்லி சொல்லி என்னை அடிப்பாங்க. அவனோட தம்பியாடா நீ, அவன் எப்படி படித்தான், அவன் படித்தா நான் என்ன சார் செய்யறது, அடி அடிப்பாங்க. அது எங்கள் ஸ்கூலெல்லாம் எப்படின்னா டீச்சர்ஸ் மட்டும் அடிக்க மாட்டாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் அடிப்பாங்க. உண்மையிலே எங்க நான் இது ஜோக்காக சொல்ல, நான் அடி வாங்கியிருக்கேன். அதனால வந்து முதுகு எனக்கு தெரியுதுல சொல்லு. அப்படியே போவாங்க, என்ன சார் செஞ்சான் அப்படின்னு கேட்பாங்க. அடிச்சுட்டு இருப்பாங்க நம்மளை போட்டு. 4 வடிவேல் படம் 4 கும்மிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ். அது நம்மளை பப்ளிக்கில் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு நான் டீச்சர் அப்படி கிராஸ் பண்ணுவார். என்ன செஞ்சான் அந்த ரங்கராஜன் அப்படிம்பாரு. என்ன பண்ணலாம் தெரியுமா, அப்படியே பண்ணா டமான் அவர் அடிச்சு போவார். சார் என்ன சார் இப்படி ஆளால் கிடச்சிருக்கீங்க, அப்படி அடி வாங்கி உரமே. எங்கள் அண்ணன் வந்து அங்கே படித்தான். இதே பெரியசாமி வாத்தியார் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆகவே ஆகாது. எங்கள் அண்ணன் வந்து அவரை சுடணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து போலீஸில் இருந்தான். பின்னாடி அவன் வந்து நான் வந்து என்னுடைய நினைவுகளை பூரா சொல்லுவேன், எனக்கு பெரியசாமி வாத்தியார் எனக்கு எப்படி பண்ணியிருக்கா தெரியுமான்னு. அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கா தெரியுமாடா, அவரெல்லாம் நான் சுடுவேண்டா அப்படின்னு. ஒரே ஆசிரியர். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறான். எங்களுக்கு முந்தின செட்டு 2 செட்டு முன்னாடி. அவர்கிட்ட வந்து பக்கத்தில் வரக்கூடிய மாணவன் வந்து ஒரு டவுட் கேட்குறான். ஒரு ஏதோ பரீட்சை எழுதும்போது பிட்டுக்கு ஏதோ கேட்குறான். இவன் வந்து அதெல்லாம் பேசாமறா, பரீட்சை இருக்கு, வாத்தியார் பார்க்குறா, சொல்லுங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டான். அங்கேருந்து பார்த்த வாத்தியாருக்கு இவன் பேசுனது தான் தெரிஞ்சதே தவிர என்ன பேசுனான்னு தெரியல. அவர் வந்து இவன் ஏதோ அவன்கிட்ட கேட்டான் அப்படின்ட்டார். அவன் நினச்சிக்கிட்டார். நினச்சி இவனை சத்தம் போட்டு பரீட்சை எழுத விடாமல் ப்ராக்டிக்கலை ஒரு 1/2 hour கட் பண்ணி வெளியே நிற்க சொல்லலான்னு சொல்லிட்டார். இவன் சொல்கிறான், இல்லை சார் நான் செய்யலை சார், அவன் தான் சார் செஞ்சான், நான் செய்யலை சார், அவன் தான். அவர் நம்பலை. ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் நொட்டோரியஸ் ஃபேமிலி, கொஞ்சம் துடுக்காக பேசுவோம். அதனால் இவன் தான் செஞ்சிருப்பான். நமக்கு டவுட்டே வராது பாருங்க. நம்ம வந்து ஒரு பையனை பிடிச்சி வச்சிருப்போம். சில பேர் மூஞ்சிலாம் பார்த்தா நமக்கு ஆகாது, கண்டுபிடிச்சி இவன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு. அவன் செய்யாமல் இருந்தால் கூட நோ எனக்கு தெரியும் சார் இவன் செஞ்சிருப்பான். நம்ம டவுட்டில் சொல்லுவான். பக்கத்தில் இருக்க மேடம் வந்து இல்லை சார் அவன் செஞ்சிருப்பான் சார், நான் கவனிச்சு என் கிளாஸில் அப்படி செஞ்சானே அப்படின்னு எடுத்து வேறு கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு டவுட் இருந்தால் கூட கன்ஃபார்ம் ஆயிடும் இவன் செஞ்சிருப்பான்னு ஒரு டவுட்டில் இருப்போம். பக்கத்து டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தோன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்போ வந்து அந்த மாதிரி அடி வாங்கினவன் அவன். அப்போ ஒரே டீச்சர் 2 பேருக்கு எப்படிப்பட்ட ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே அதுதான் பாடம் நமக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நாம எப்படி இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம எப்படி புரிந்து கொள்கிறார்கள் ஒன்று இருக்கு. ஆசிரிய பணி என்பது ரோட்டில் போகிற மாதிரி. ரோட்டில் நீங்கள் ஒழுக்கமாக போகலாம், எதிர வருவேன் ஒழுக்கமாக வருவான்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, நீங்கள் லெஃப்டில் போவீங்க, நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருப்பீங்க, அவன் குடிச்சு போட்டு வந்து அடித்தாங்க. அப்போ ஆசிரிய பணி என்பது இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த டீச்சர் பட் ஆல்சோ அபவுட் த ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்ததுன்னா என் ஸ்டூடெண்ட் வாட்சது பூரா தருதலை சார், நான் என்ன செய்ய முடியும் சார், விட்டு போக முடியாது. நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இவன் தான் நாளைக்கு நீங்கள் பார்த்துக்குங்க, பிரைவேட் ஸ்கூலில் படித்தவன் சிபிஎஸ்சியில் படித்தவன் பூரா இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாடு போகிறான்.
நல்லா படித்து இன்ஜினியரிங் ஆகிட்டு ஐஐடி படிச்சுட்டு வெளிநாடு போயிடுவான். அவனுக்கு இந்த பக்கம் வர மாட்டான். நம்ம ஸ்கூலில் படித்தவன் தான் காலத்துக்கு இங்கே இருப்பான். அவன் இந்த நாட்டில் தான் இருப்பான், இந்த மாநிலத்தில் தான் இருப்பான், இன்னும் சொல்ல போனால் இந்த ஊரில் தான் இருப்பான்.